السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال رسول الله صلى الله عليه وسلم بأن الله تعالى قال إذا ابتليت عبدي بحبيبتيه فصبر عبلته لهما بالجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலான் பிறை ஒன்றிலிருந்து அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற அழகிய தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தன என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் அதன் நீட்சியாய் நேற்றைய தினம் பணியாளர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறைகளை பார்த்தோம். வாருங்கள் இன்று மாற்றுத்திறனாளிகளுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தன என்கிற செய்திகளை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகில் பலதரப்பட்ட மக்களை படைத்து அவர்களில் சிலரை சில மாற்றங்களுடன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சிலரை நல்ல உடல் வாக்குடன், சிலரை ஊனமுற்றவர்களாய், சிலரை கண் பார்வை அல்லாதவர்களாய், சிலரை காது கேளாதவர்களாய், இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய படைப்பில் சில மாற்றங்களுடன் படைத்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹ் சில தனித்திறமைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த வரிசையில் தான் மாற்றுத்திறனாளிகள். அன்பார்ந்தவர்களை, மாற்றுத்திறனாளிகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது. அவர்களுக்கு சூட்டுகிற பெயர்களிலே இஸ்லாம் தருகிற கண்ணியம் தருகிறது. அரபுலகம் அவர்களுக்கு சொல்கிற பெயர் என்ன தெரியுமா? ரவில் ஆகாத், தனித்திறமைகள், தனித்தன்மைகள் உடையவர்கள். இன்னைக்கு நம்ம தமிழிலையும் மாற்றுத்திறனாளிகள் என்கிற பெயர்களை சூட்டுகிறோம். அல்லாஹ் பொதுவா எதை எடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வண்ணமா சில சக்திகளை அல்லாஹ் கொடுத்துருவான். உதாரணமா நம்ம சொல்லணும்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு கண்ணை எடுத்துட்டானா கண் தெரியாதவர்கள் இருக்கிற திறமை நல்ல ஆரோக்கியமா இருக்கவன்ட்ட கிடையாது. கண் தெரியாதவர்களுக்கு தகா ஒரு ஷதீத், நல்ல புத்தி கூர்மை இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம் எல்லாரையுமே. யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ அவங்களெல்லாம் பாருங்களேன், எல்லாரும் குர்ஆனை அதிகமாக ஹிஃப்ஸ் செய்திருப்பார்கள். குர்ஆனுடைய மனன சக்தி அல்லாஹ் அவங்களுக்கு அபாரமான மனன சக்தி அல்லாஹ் கொடுத்திருப்பான். கண்ணு தெரியாது 30 ஜுஸையும் குடிச்சு தெளிவா வைத்திருப்பான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சில குறைகளை தருகிற பொழுது அதை நிவர்த்தி செய்யும் வண்ணமாக நிறைகளையும் அல்லாஹ் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து நாம் இந்த தொடரிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்படி நடைமுறைகளை மேற்கொண்டார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் அவர்களை ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்களை ஊக்குவிப்பார்கள். அவர்களுக்கு சுவனத்தின் நன்மாராயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணு தெரியாதவர்களை குறித்து, கண் பார்வையற்றவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை சஹாபாக்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ தஆலா قال اذا ابتليت عبدي بحبيبتي. அல்லாஹ் சொல்வதாய் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கண்ணை எடுத்து விட்டு அல்லாஹ் சோதித்தால், அந்த சோதனைகளில் அவர் பொறுமையாக இருந்தால் அல் ஜன்னா, அவருக்கு நான் சுவனத்தை இந்த கண்களுக்கு பகரமாக தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணிழந்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை சுவனபதியை தருகிறான் என்கிற நற்செய்தியை அந்த மாற்றுத்திறனாளிகளிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அவர்களுக்கு ஆறுதல் தருகிறார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு பெருமானார் சொல்லுகிற வார்த்தையும் இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. யவது அஹ்லுல் ஆஃபியதி ஹத்தா யுஅதா அஹ்லுல் பலாஇ அஸ்ஸவாப. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் அல்லவா, நற்கூலிகளை அல்லாஹ் மக்களுக்கு தருவான். தரும்போது
இந்த உலகத்துல ஆஃபியத்தோட வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவங்களை பொறாமப்பட்டு பார்க்கிற அளவுக்கு ஒரு ஏக்கத்துடன் பார்வை பார்ப்பார்கள். என்ன அகலுல் பலாஇ அஸ்ஸவாப, அல்லாஹ் நாளைக்கு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டவனுக்குலாம் நாளைக்கு நல்ல வாரி வாரி அல்லாஹ் கொடுப்பான் நன்மைகளை. அப்ப இவங்க இப்படி நினைச்சுப்பாங்களா, லவ் அன்ன ஜுலூதஹும் கானத்து குரிலத்து பில் மகாரதி ஃபித் துன்யா, உலகத்துல நம்ம கைகள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்கலாமே, நம் தோள்கள் எல்லாம் கத்திரிக்கோள்களால் அறுக்கப்பட்டு இருக்கலாமே என்று, அதாவது வேற வார்த்தையில சொல்றதுன்னா, உலகத்துல நம்ம மாற்றுத்திறனாளிகளாக இருந்திருக்கலாமே, இருந்தால் அல்லாஹ்வின் இந்த சுவனத்தில் கிடைக்கக்கூடிய மறுமையில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ஏராளமாக கிடைத்திருக்குமே என்று அந்த சுவனத்தில் உலகத்தில் ஆஃபியத்துடன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து ஏக்கத்துடன் பார்ப்பார்கள் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் தன்னுடன் சக தோழர்களாய் வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வண்ணமாய், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வண்ணமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் அப்படி சிலரை சுவனவாசிகள் என்று அறிமுகமும் எடுத்திருக்கிறார்கள், அங்கே முகவரி காண்பித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு ஒரு பெண்மணி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடை அடிக்கடி விலகி கொள்ளும். காரணம் என்ன தெரியுமா, எனக்கு அவங்களுக்கு பிக்ஸ் வரும். எனக்கு அதிகமா பிக்ஸ் வரும். அப்படி வரும்போது வலிப்பு வந்துருச்சுன்னா நான் கீழே விழுந்து என்னுடைய ஆடைகள்லாம் கொஞ்சம் விலகுற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ஷிதி சபர்தி வலக்கி அல் ஜன்னா, நீ இந்த சோதனையில் பொறுமையாக இருந்தால், இப்ப உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் தெரியுமா இந்த பிரச்சனை, இதுல நீ பொறுமையா இருந்துட்டனா வலக்கி அல் ஜன்னா, உனக்கு சுவனம் நாளை அது வெகுமதியாக கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அந்த பெண்ணும் சுவனத்தை தனது இந்த மாற்றுத்திறனாளியாய் இந்த உலகத்தில் வந்ததற்கு பகரமாய் நாளை அல்லாஹ் சுவனத்தை பகரமாக தருகிறான் என்கிற நன்மாராயத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் செல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவிடத்தில் அந்த பெண்ணை அறிமுக காட்டி சொல்கிற வார்த்தை தெரியுமா, அலா உரிக்கும் சுவனத்தின் ஒரு பெண்ணை நான் உனக்கு காட்டட்டுமா என்று இந்த ஹதீஸை அறிமுகப்படுத்துகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை இப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுடன் நடந்து கொண்ட நடைமுறைகள் எல்லாம் அவர்களை ஆறுதல் படுத்தும் வண்ணமாக இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்களை குறை சொல்றதை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது அப்படி கொஞ்சம் குறை சொல்ற மாதிரி இருந்த உடனே பிடிச்சி பேசி விட்டுருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சஹாபி, தலை சிறந்த சஹாபாக்களில் கட்டுப்பட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு கால் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சூம்பி போன மாதிரி இருக்கும். தகீக்கு சாக்கைன் என்ற அரபியில் அறிமுகப்படுத்துகிறார்கள். கான தகீக சாக்கைன், கால்லாம் ரொம்ப பொடி காலா, ரொம்ப சூம்பி போன காலு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆளு கொஞ்சம் குட்டையாவுமே இருப்பாங்க. அவங்க இந்த மிஸ்வாக்கு மரத்துல இருந்து மிஸ்வாக்கு எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் மேல ஏறி நின்று இந்த மிஸ்வாக்கு எடுக்கிறதுக்காக மேல ஏறினாங்க இல்லையா, காத்து அடிச்சதுல அடிச்ச காத்துல கொஞ்சம் வேட்டி விலகிருச்சு, கால் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சுமி போன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கால். அதை பார்த்த ஒண்ணு அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஃபதஹிகல் கௌம் சிரிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏன் சிரிக்கிறீங்க, என்ன காரணம், நீங்க சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிற வார்த்தை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலுல் மீசானி மின் உஹதின், நாளை மறுமையில் இந்த காலை எடை போட்டால் உஹது மலையை விட கனத்தராக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை விட கனமுடையதாக அந்த கால்கள் இருக்கும் என்று குறை கூறியவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையின் நிறையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல ரசூலுல்லாஹ் மாற்றுத்திறனாளிகளை குறை சொல்ல ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஆற்றல் படைத்தவர்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பொதுவா மாற்றுத்திறனாளிகள் நல்ல பிரில்லியன்டானவங்களா இருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரில்லியன்டானவர்கள். ரசூலுல்லாஹ்வை அப்படியே அச்சடித்தவர்களாக தன் வாழ்நாளில் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்டாரு, மேபி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அவங்க கேட்கும் போது, யா ரசூலுல்லாஹ், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை டிட்டோ அப்படியே அவங்கள பார்த்து நடக்கிற யாராவது இருக்கிறாங்களா, அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்துக்க ஆசைப்படுறேன், யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஹுதைஃபத்துல் யமான் ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, மா ஆரிஃபு அஹதன் அக்ரப சம்தன் வ ஹதியன் வ துல்லம் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இப்னி உம்மி அப்து.
ரசூலுல்லாவை அப்படியே டிக்டோ நடக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லா எப்படி நடக்கிறாங்களோ அப்படி நடப்பார். ரசூலுல்லா எப்படி தன் வாழ்வியல் நெறிமுறைகளை மேற்கண்டார்களோ அப்படியே நடக்கக்கூடியவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று ரசூலுல்லாவுடைய பர்சனல் செக்ரட்டரி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் ரசூலுல்லாவை போல் வாழ்ந்தவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல பிரில்லியன்டான ஆள். இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான். யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வீல் சேர்ல தள்ளிட்டு வருவாங்க. எதுக்கு தெரியுமா கூட்டிட்டு வருவாங்க? அந்த மேடைக்கு நோபல் பரிசு வாங்குவார். கை ஊனமுற்றவராக இருப்பார், கால் ஊனமுற்றவராக இருப்பார். ஆனால் மேடையில் ஏறி நின்று நோபல் பரிசு வாங்குறார். எதற்கு? தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தியதற்கு. அல்லாஹ் பொதுவா இப்படிதான் ஒரு குறையை கொடுத்தானா அதை நிவர்த்தி செய்யும் நிறையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து விடுவான். இது அல்லாஹ் அடியார்களுடன் மேற்கொள்கிற அல்லாஹ்வினுடைய நடைமுறை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறையை சமூகத்திற்கு நமக்கு கற்றுத்தருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய அணுகுமுறைகள் இல்ல, அந்த மாற்றுத்திறனாளிகளுடன் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைகள் மிக முக்கியமான ஒண்ணு. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அரசாங்கம் ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை, அது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ரசூலுல்லாஹ் உடனே ஏற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட என்னென்ன அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய ரசூலுல்லாஹ் நேரடியாகவே ஃபீல்ட் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அஜல்லு ஸஹாபா, மிக பெரும் சஹாபாக்கள்ல கட்டுப்பட்டவர். மிமன் ஷஹீத பத்ரன், பத்ர் போர்ல எல்லாம் கலந்துகிட்ட சஹாபி, கண்ணு தெரியாத சஹாபி. அவருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. யா ரசூலல்லாஹ், இமாமாவும் இருந்தாரு ஒரு கூட்டத்துக்கு. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரியான வரிஉல் ஐனான், கண் தெரியாதவன் எனக்கு. நான் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருக்க பள்ளிவாசல்ல தொழ வச்சிட்டு இருக்கேன். மழை பெஞ்சிருச்சுன்னா அங்க எல்லா இடமும் ஓட ஆரம்பிச்சிடும். என்னால இங்க இருந்து தாண்டி அவ்வளவு தூரம் பள்ளிவாசலுக்கு போக முடியாது. சோ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, வதித்து யா ரசூலுல்லாஹ் அன்னக ததீனி வ துஸல்லி ஃபீ பைத்தி ஃபஅத்தகிதுஹு முஸல்லா. என் வீட்ல வந்து நீங்க ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தொழுகணும். அந்த தொழுத இடத்த நான் வந்து முஸல்லாவா, நான் தொழுகும் இடமாக அங்க நின்று மக்களுக்கு நான் இமாமத் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் வீட்டுல மழை பெய்யற போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் வீட்டுல நான் அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு அங்க இமாமத் செய்யணும்னு ஆசைப்படுறேன் யா ரசூலுல்லாஹ்ட்டு தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தவரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு சாஃஅலு இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக அந்த கோரிக்கையை நான் பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மறுநாள் ரசூலுல்லாஹ் ஃபீல்ட் ஒர்க்குக்கு அங்க வந்துடுறாங்க. வந்து பார்க்க வந்த அனஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை பதிவு செய்கிற அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பகல் உச்சி சமயத்தை உச்சி சாய்ந்ததற்கு பிறகு நாங்க அவங்க வீட்டுக்கு போறோம். போகும்போது ரசூலுல்லாஹ் போய் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, ஐன துஹிப்பு அன் உஸல்லி ஃபீ பைத்திக், உன் வீட்டுல நான் எங்க தொழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுல தொழுது, குறிப்பிட்ட இடத்தை தொழுது, ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை பரக்கத்து பொருந்திய ரசூலுல்லாஹ்வுடைய பாதங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கரங்கள் பட்ட அந்த தொழுகும் இடத்தை அவர் முஸல்லாவாக ஆக்கி கொண்டார் என்கிற செய்திகளை எல்லாம் அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிற செய்தி, ரசூலுல்லாஹ் அந்த மாற்றுத்திறனாளி வைத்த கோரிக்கைகளை ஏற்று அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மாற்றுத்திறனாளிகளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிவு காட்டக்கூடியவர்களாய், கனிவு காட்டக்கூடியவர்களாய் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹ்வின் மூலியமாய் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியும் அதுதான். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப முக்கியமான லீடர் எல்லாம் வந்துட்டாங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய, எதிரிகள்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சோ அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கன்ற ஒரு ஆசையோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத சஹாபி இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணு தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வராரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வராரு இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்ப என்ன பண்ணணும்? இந்த சஹாபிட்ட பேசணும் இல்லையா? ரசூலுல்லாஹ் பேசல, அவரை புறக்கணிச்சிருந்தாங்க. எந்த காரணத்துல ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சாங்க அப்படின்னா, வந்திருக்கவங்க முன்னாடி இருக்க இவர் எப்பவுமே வரவர் தான். முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எதிரிகள், அதுவும் இஸ்லாத்துக்கு எப்படியாவது வந்துருவாங்களான்னு ஒரு பேரவாவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிற போது இடையில இந்த சஹாபி வந்து அர்ஷித்னி யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்க வராரு. ஃபஅரத அன்ஹு, ரசூலுல்லாஹ் அவரை புறக்கணிச்சிட்டு வயுக்பிலு அல் ஆஹிரி, முன்னாடி இருக்கவட்ட ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ்விற்கு இந்த செயல் பிடிக்கவில்லை. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான், அபஸ வ தவல்லா, நாம் எல்லாம்
நன்கறிந்த ஆயத். அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா. அபஸ அவர் கடுகெடுத்து நடந்து கொண்டார், வதவல்லா புறக்கணித்தார், அன்ஜாஅஹுல் அஅமா கண் தெரியாத ஒரு சஹாபி வருகிற பொழுது பெருமானாரின் நடைமுறைகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி பெருமானாரின் மூலியமாய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றுத்திறனாளிகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹ்வும் நமக்கு கற்றுத் தருகிறான் என்றால் அந்த மாற்றுத்திறனாளிகளுடன் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்திருப்பார்கள், இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் வழிகாட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாற்றுத்திறனாளிகளுடன் யாரெல்லாம் நோயுற்றவர்களாய் அல்லது ஊனமுற்றவர்களாய் கண் தெரியாதவர்களாய் காது கேளாதவர்களாய் இருக்கிறார்களோ அவருடன் பணிவுடன் இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதே தலைப்பில் தொடர்ந்து பயணிப்போம். இன்று இதை சிந்திப்போம். நாளை நல்ல தகவல்களுடன் சந்திப்போம். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.